தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. திமுக கூட்டணியிலிருந்து பல்வேறு கட்சிகள் டிசம்பர் மாதத்திற்குள் வெளியேறும் என புரட்சி பாரதம் கட்சி தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி தெரிவித்துள்ளார். புரட்சி பாரதம் கட்சி தலைவராக பொறுப்பேற்று 23 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை அடுத்து பூவை ஜெகன்மூர்த்தி கேக் வெட்டி கொண்டாடினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், கொரோனா புயல் காலத்திலும் சிறப்பாக செயல்பட்ட தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யாமல் ஏற்கனவே வாங்கிக் கொண்டிருந்த சம்பளத்தை விட 7,000 குறைவாக கொடுத்து அவர்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கியதாக குற்றம் சாட்டினார். சென்னை மாநகராட்சியிலே துப்புரவு பணி செய்கின்ற இந்த மக்கள் கொரோனா காலத்திலே அவர்கள் எப்படியெல்லாம் பணி செய்தார்கள், புயல் மழையிலும் எப்படி பணி செய்தார்கள் என்றெல்லாம் நாடு அறிந்தது. அன்றைக்கு இதே அரசு அவர்களுடைய உழைப்பை கண்டு கண்டிப்பாக இந்த அரசு எதிர்காலத்திலே உங்களுக்கு பணி நிரந்தரம் செய்து இந்த அரசு கண்டிப்பாக விசுவாசம் காட்டும் என்று அறிவித்து ஏற்கனவே வாங்கி கொண்டிருக்கின்ற சம்பளத்தை விட இன்னும் 7,000 குறைவாக கொடுத்து ஒரு தனிப்பட்ட ஒரு கான்ட்ராக்டரிடம் ஒப்படைப்பது எந்தவித நியாயமில்லை என்று போராடிய அந்த மக்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தாமல் தான் தோன்றித்தனமாக நாங்கள் செய்வதைத்தான் செய்வோம், விருப்பம் இருந்தால் வேலை செய்யுங்கள், இல்லை என்றால் காலி செய்யுங்கள் என்று சொல்லுவது அது அந்த மேயருக்கும் அழகல்ல, இந்த அரசுக்கும் அழகல்ல என்பதை மக்கள் நொந்து போய் இருக்கிறார்கள்.